ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பலாப்பழ கொட்டையில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க பலாப்பழ கொட்டையை நல்லா தண்ணியில் கழுகிட்டு குக்கரில் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா குக்கரை மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அப்புறமா ஸ்டவ் அணைச்சாச்சு. குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கரை திறந்து பார்க்கலாம். பலாப்பழ கொட்டை வெந்திருக்கான்னு பார்க்கணும். சில நேரத்தில் வேகாமல் இருந்துச்சுன்னா அதை திரும்பவும் ஒரு 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது நல்லா வெந்துடுச்சு. அதனால் நான் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஒரு வடிகட்டியில் தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. அப்புறமா இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பலாப்பழ கொட்டையில் இருக்கக்கூடிய மேல் தோலை நீக்கிடணும். வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும்தான் நம்ம தூர போடணும். அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் தோலை நம்ம தூர போடக்கூடாது. அதையும் சேர்த்து தான் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த தொலியில் நிறைய சத்து இருக்குது. அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா பலாப்பழ கொட்டையிலையுமே அந்த மேலே உள்ள வெள்ளை தோலை மட்டும் எடுத்து மாற்றிடலாம். சின்ன வயசில் அம்மா இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ சாப்பிட்டது இப்போவும் ஞாபகம் வந்துச்சு. சரி, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா தொலியுமே நீக்கியாச்சு. அப்புறமா இதை ஒரு அடி கனமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தூசு கல் எதுவுமே இல்லாத சர்க்கரையாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். மத்து வச்சு நல்லா இதை இடித்து எடுக்கணும். நாம் போட்டிருந்த பலாப்பழ கொட்டை, சர்க்கரை, அப்புறமா தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மசிச்சு எடுக்கணும். நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அப்புறமா இது சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கணும். இவ்வளவுதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நாம் பலாப்பழ கொட்டையை மீன் குழம்புல, அவியலில், சாம்பார்லலாம் போடுவோம். அல்லாமல் தனியாக கூட தோரம் வச்சு சாப்பிடலாம். ஆனால் இதை மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.